சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கைன்னா கஷ்டம் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் இஷ்டமும் வேணும்ல. அந்த இஷ்டத்தை அள்ளித்தர்றவர் தான் நம்ம சுக்கிர பகவான். ஜோதிடத்தில் இவரை போககாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் அனுபவிக்கிற எல்லா சுகபோகங்களுக்கும் இவர் தான் அத்தாரிட்டி. நம்ம ராசி கட்டத்தில் கிரகங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் பெயர்ச்சி. இதில் மற்ற கிரகங்களை விட சுக்கிர பெயர்ச்சிக்கு ஒரு தனி மவுசு உண்டு. ஏன்னா இவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம லைஃப் ஸ்டைலே மாற வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, அன்பு, ஆடம்பரம், இது மூணும் தான் மெயின். ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இருந்தா அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க, 4 பேர் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. அந்த ஒரு வசீகரம் அவங்க முகத்துல தானாவே வந்துடும். சினிமா, பாட்டு, டான்ஸ்னு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தான் உயிர் நாடி. அவர் பெயர்ச்சியாகி நல்ல இடத்துக்கு வரும்போது தான் பல பேருக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். ஓவர் நைட்ல ஸ்டார் ஆகுறாங்கன்னா அங்க சுக்கிரனோட ஆசி இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா சொல்லணும்னா நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசுக்கு சுக்கிரன் தான் பொறுப்பு. ஆனா இது உழைச்சு வர்ற காசு இல்ல, லக் மூலமா வர்றது. திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது, விலை உயர்ந்த கார் வாங்குறது, பெரிய பங்களா கட்டுறது, இதெல்லாம் சுக்கிரனோட வேலை. அப்புறம் காதல், கல்யாணம்னு வந்துட்டா சுக்கிரனை மீறி எதுவுமே நடக்காது. எனக்கு ஏன் இன்னும் அமையல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி தான் ஒரு நல்ல விடையை தரும். அவர் மனசு வச்சாதான் மனசுக்கு பிடிச்ச துணை கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, மனைவி, இவங்க எல்லாரும் சுக்கிரனோட அம்சம்தான். ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமா இருந்தாலே அங்க சுக்கிரன் பலமா இருக்காருன்னு அர்த்தம். சுக்கிர பெயர்ச்சி காலத்துல பெண்களுக்கு நகை நட்டு வாங்குற யோகம் அதிகமா இருக்கும். சாப்பாடு விஷயத்துல கூட சுக்கிரன் கைவரிசை பாட்டுவாரு. நல்ல ருசியான சாப்பாடு, கண்ட கண்ட ஹோட்டல்ல போய் வெரைட்டியா சாப்பிடுறது, இதெல்லாம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தாதான் நடக்கும். இல்லைன்னா வெறும் பழைய சோறு தான் மிஞ்சம். சில கிரகங்கள் பெயர்ச்சியாகும்போது ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுவோம். ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது. அவர் ஒரு சுப கிரகம். கெடுதல் செஞ்சா கூட அதுல ஒரு சின்ன லாபத்தை வச்சு தான் செய்வார். அதனால சுக்கிர பெயர்ச்சியை எல்லாரும் ஆசையா வரவேற்பாங்க. நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, யூஸ் பண்ற சென்ட்டு, கையில் இருக்கிற வாட்ச்னு எல்லாத்துலேயும் ஒரு ராயல் லுக் வேணும்னா சுக்கிரன் அருள் வேணும். அவர் பெயர்ச்சியாகும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி விட்டுடுவார். வியாபாரம் பண்றவங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். குறிப்பா ஜவுளி கடை, நகை கடை, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்லா கட்ட போற நேரம் இதுதான்னு சொல்லலாம். கஸ்டமர்ஸ் தானா தேடி வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், சுக்கிரன் நல்ல இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு அதிகமாகும். கையில காசு நிக்காது, தேவையில்லாத ஆசைகள் வரும். அதனால பெயர்ச்சி நடக்கும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு மாதிரி பலன்களை தரும். ஒருத்தருக்கு ராஜா யோகத்தை தரும், இன்னொருத்தருக்கு சின்ன சின்ன செலவுகளை வைக்கும். ஆனா மொத்தத்துல இது ஒரு ஜாலியான பீரியட் தான். இப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது? நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. வாங்க, உங்க ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரர்களான நீங்க எப்பவுமே பரபரப்பா இயங்கக்கூடியவங்க. இப்போ உங்க ராசிக்கு நடக்க போற இந்த சுக்கிர பெயர்ச்சி, அதாவது வரப்போற பிப்ரவரி 6, 2026 அன்னைக்கு நடக்க போற மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு புது தென்றலை வீசப்போகுது. மிதுன ராசிக்கு அதிபதி புதன். சுக்கிரனும் புதனும் நெருங்கிய நண்பர்கள். அதனால உங்க ராசிக்கு சுக்கிரன் எப்பவுமே கெடுதல் செய்ய மாட்டார். இந்த முறை சுக்கிரன் பெயர்ச்சியாகிறது மூலமா உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் ஒரு படி மேல போக போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் பனி போல விலகிடும். குறிப்பா பண விஷயத்துல இருந்த இழுபறிகள் மாறும். பணம் பல வழிகள்ல உங்களை தேடி வரும். ஆனா அதே சமயம் சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியாவும் வர்றதால சுப செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். வேலைக்கு போற மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஜாலியான பீரியட். ஆஃபீஸ்ல வேலை பளு குறையும். உங்க கிரியேட்டிவிட்டிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நீங்க சொல்ற ஐடியாக்களை உங்க பாஸ் ஆச்சரியமா பார்ப்பாரு. சம்பள உயர்வு பத்தி பேச இது சரியான நேரம். தொழில் பண்றவங்களுக்கு, குறிப்பா கம்ப்யூட்டர், மீடியா, எழுத்துத்துறை, ஏஜென்சி வச்சிருக்கிறவங்களுக்கு இது அமோகமான நேரம். புது கஸ்டமர்ஸ் வருவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். விளம்பரம் மூலமா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க.
குடும்பத்துல குதூகலம் கூடும். ரொம்ப நாளா வீட்ல நடக்காம தள்ளிப்போன விசேஷங்கள் இப்போ நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மாறி நெருக்கம் அதிகரிக்கும். ஒருத்தருக்கொருத்தர் பரிசுகள் கொடுத்து மகிழ்வீங்க. பிள்ளைகள் விஷயத்துல உங்களுக்கு பெருமை சேரும். அவங்க படிப்புல நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க. வேலை தேடிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். காதலிப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம். உங்க காதலை வீட்ல சொல்லி சம்மதம் வாங்கலாம். இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி கல்யாண யோகம் கைகூடி வரும். புதுசா காதல் வயப்படவும் வாய்ப்பிருக்கு. பெண்களுக்கு இது ரொம்பவே மகிழ்ச்சியான காலம். ஆடை ஆபரணங்கள் சேரும். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பட்டுப்புடவையோ வைரத்தோடோ இப்ப வாங்குவீங்க. அடகு நிலையங்களுக்கு சென்று உங்களை மெருகேத்திக்கிற ஆர்வம் வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குவியும். நடிப்பு, இசை, ஓவியம்னு எந்த துறையில இருந்தாலும் உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பொது விழாக்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் பக்கம் கவனம் செலுத்துறவங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும். இருந்தாலும் பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்காம பாதுகாப்பான முதலீடுகளை செய்யறது புத்திசாலித்தனம். அதிர்ஷ்டம் இருக்குன்னு நம்பி மொத்தத்தையும் இறக்காதீங்க. மாணவர்களுக்கு படிப்புல கவனம் சிதறாம இருக்கும். குறிப்பா கலை, இலக்கியம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது நல்ல நேரம். புது விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறது உதவும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முகம் பொலிவா மாறும். ஆனா அதே சமயம் குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட்றதால சளி, தொண்டை வலி வரலாம். ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. புது வீடு, மனை வாங்குற யோகம் உண்டாகும். வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க கனவு நனவாகும். லோன் விஷயங்கள்ல இருந்த தடங்கள் நீங்கும். வங்கியில இருந்து நல்ல செய்தி வரும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இது சரியான நேரம். பழைய வண்டியை வித்துட்டு புது மாடல் கார் அல்லது 2 வீலர் வாங்குவீங்க. வாகன பயணங்கள் மூலமா மகிழ்ச்சி உண்டாகும். லாங் டிராவல் போற பிளான் சக்சஸ் ஆகும். வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீசா கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். அங்கேயே நிரந்தரமா தங்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். நண்பர்கள் வட்டம் பெரிதாகும். பார்ட்டி, ஃபங்க்ஷன்னு அடிக்கடி வெளியே போவீங்க. சோஷியல் மீடியாவில் நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. உங்க ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை கூடும். உங்க பேச்சை கேட்க 4 பேர் கூடுவாங்க. மனசுல ஆன்மீக சிந்தனை கூடும். குடும்பத்தோட குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சுற்றுலா போறதுக்கான வாய்ப்பு அமையும். அது மனசுக்கு பெரிய அமைதியை தரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். லைசன்ஸ், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் சுலபமா முடியும். அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல காலம். பதவிகள் தேடி வரும். பூர்வீக சொத்துல உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தெரியும். அவங்க ஆசையோட எதையும் தொடங்குவீங்க. கொஞ்சம் ஆடம்பர ஆசை அதிகமாகும். கையில காசு இருக்குன்னு கண்டதையும் வாங்கி குவிக்காதீங்க. கிரெடிட் கார்டை தேய்க்கிறப்போ கொஞ்சம் நிதானம் தேவை. சிக்கனமா இருந்தா சேமிக்கலாம். உங்களுடைய பேச்சு திறமை கூடும். சாமர்த்தியமா பேசி காரியத்தை சாதிப்பீங்க. மீடியேட்டரா இருந்து பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும். எதிரிகள்னு யாராவது இருந்தா அவங்க உங்க வேகத்தை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் தவிடு பொடியாகும். எதையும் சமாளிக்கிற தெம்பு உங்ககிட்ட இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால கிடைக்கிற நன்மைகள் இன்னும் பல மடங்கு பெருக சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க அம்மனுக்கு எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. முடிஞ்சா வசதி இல்லாத ஒரு மாணவனோட படிப்பு செலவுக்கு உதவுங்க. இது புதன் மற்றும் சுக்கிரன் 2 பேரோட அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மொத்தத்துல மிதுனராசி நேயர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் அள்ளி தரப்போகுது. வரப்போற நாட்களை உற்சாகமா எதிர்கொள்ளுங்க. எல்லாம் ஜெயமா முடியும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.